அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் உலக இரட்சகர் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலும் அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர்கள் முன்னேற்ற இயக்கத்தின் சார்பாக இன்று புனித வெள்ளியை முன்னிட்டு வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் கிறிஸ்தவர்களுக்கு அநேகருக்கு ஒரு துக்க நாளாக இருக்கலாம். ஆனால் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெற்றி நாள். ஆண்டவர் இந்த நாளிலே பாவத்திற்காக சிலுவையிலே வீரமரணம் அடைந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ போகிற பாவத்து மனிதனுக்காக மரித்த ஒரு தினம். ஆகவே இந்த நாளில் ஒரு அற்புதமான ஒரு கண்டென்ட்டோடு தான் உங்களை நான் இன்னைக்கு சந்திக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, தம்பி ஜான் ஜெபராஜ் குறித்து தான், வேற எதுவும் இல்லை. நம்ம 25ஆம் தேதி அந்த வழக்கை கண்டித்து தம்பி மீது போடப்பட்ட அந்த பொய் வழக்கு பிணைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த வழக்கு போட சொல்லி தூண்டினாங்க இல்லையா, அந்த சம்பவங்களெல்லாம் கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதா சொல்லியிருந்தோம். அந்த தம்பி ஜெபராஜ் மேலே வழக்கு போட்ட அந்த குழுவை சார்ந்த ஒருத்தர் நேற்று ரொம்ப காரசாரமாக கொதிச்சு போயிருக்கிறாரு. கொதிச்சு எந்திரிச்சு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் மைக்கையும் வீடியோ பார்த்துன்னு சந்தோஷமாகி கோபப்பட்டார். என்ன கோபப்படுறாருன்னா, ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாளர்கள் நாங்கள் பணத்தை கொட்டுறோமா, இறைக்கிறோமா, அடுத்தது நாங்களாம் கார்பரேட் கம்பெனியாக ஆண்டவர் ஏசாமி பேர் சொல்லி நாங்கள் பிளப்பு நடத்துகிறோமா, அதனால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதான். இவருக்கு சிறுமிகள் மேலே அக்கறை இல்லையாம், பெண் பிள்ளைகள் மேலே அக்கறை இல்லையாம் அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டெல்லாம் வச்சுக்கிறாரு. அவர் கேட்டதுக்கு நம்ம பதில் சொல்லணுமா வேண்டாமா? யார் கார்பரேட் கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க? நாங்கள் ஆலயம் வச்சு தான் ஏன் நடத்துகிறோம், கம்பெனி வச்சு நடத்தலை. கடவுளை எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த வரத்தின்படி, ஊழியத்தின்படி மக்களுக்கு பணி செய்வதற்காக, அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக, சமாதானம் சொல்றதுக்காக இறைவார்த்தையை பகிர்ந்து கொடுக்குறோம். அவங்கள ஆலயத்துக்கு வெளியே போறவங்க எல்லாரும் சோர்ந்து போறல, சந்தோஷமா போறாங்க. அதை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அதை நீங்க விளங்கிக்கணும். அதை விட்டு கார்பரேட் கம்பெனி இவங்க இதனால பாதிக்கப்பட்டுருவாங்கன்னு, இது கிறிஸ்துவருடைய ஊழியம். யாருனாலையும் கிறிஸ்துவ ஊழியம் பாதிக்கப்படாது. இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான் தான் வசனம் சொல்லுது. எத்தனையோ பேர் பைபிளை எரிச்சிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பைபிளை கிழிச்சு தீக்கரை ஆக்கியிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் தூக்கி போட்டவங்களாம் இன்னைக்கு வேதத்தை சுமந்து கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருந்திருக்கிறாங்க. கிறிஸ்துவத்தை அழிக்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த கொம்பனும் பிறக்கல. வேத வரலாறு நீங்க படிச்சீங்கன்னா, பாபிலோனையே தீக்கரை ஆக்கின ஒரு மாபெரும் ஒரு மதம் தான் கிறிஸ்துவ மார்க்கம். படிச்சு பாருங்க பைபிள்ல. கடவுளுக்காக வைராக்கியமா நின்று தூக்கி நெருப்புல போட்டவங்க கூட நெருப்புல சேதமில்ல வெளியே வந்துருக்கிறான். சிங்க கோபில இருந்தெல்லாம் வெளியே உயிரோடு வந்திருக்கிறான். தம்பி ஜான் ஜெபராஜுக்கு சரியே ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது உண்மையிலுமே இது ஒரு காழ்ப்புணர்ச்சியில் போடப்பட்ட வழக்கு தான். ஆகவே நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோன்னு தானே சொன்னோம். நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, என்ன காரணம்? தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அப்படின்லேருந்து நிறைய ஆட்கள் கொந்தளிக்கிறாங்க, கொதி பார்க்குறாங்க. ஏன்னா ஜான் ஜெபராஜ் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு. அது ஏதோ ஒரு பையன் தானே, இஸ்லாத்துலேருந்து வந்திருக்கிறான், அதனால கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்துட்டான், அதனால யார் கேட்பாங்க? கிறிஸ்தவெல்லாம் இதெல்லாம் பற்றி கேட்க மாட்டான், நம்ம என்ன வேணாம் பண்ணலாம் நினைக்கிறதுலாம் அது அந்த காலம். இந்த காலத்தில் கிறிஸ்தவர் நாங்களும் அரசியல் அமைப்பு வச்சிருக்கிறோம், இயக்கங்கள் வச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட கிறிஸ்தவ மக்களுக்காக 16 ஆண்டுகள் இந்த இயக்கம் போராடி கொண்டு இருக்கிறது. இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சிறுமிகளை அக்கறையா நாங்கள் பார்க்கறத விட நீங்கள் யாரையா பார்ப்பீங்க? யார் பார்த்துருக்குறீங்க? இன்னைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை உங்க வெயிலில் போயிடக்கூடாது, கெட்ட சுபாவங்களை கற்றுக்க கூடாதுன்னு சண்டே கிளாஸ் விபிஎஸ் நடத்திட்டு இருக்கிறோங்க. ஐயா நாங்களாம் விபிஎஸ் நடத்தி சொந்த செலவில் அந்த குழந்தைகளை உட்கார வச்சு தன்னுடைய சொந்த பிள்ளை மாதிரி பராமரித்து பாதுகாத்து அவங்களுக்கு உணவு கொடுத்து உடையை கொடுத்து படிக்க வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைய பேர் கல்வி அறிவு கொடுத்துருக்குறாங்கன்னா அது கிறிஸ்தவம் தான் காரணம். எத்தனை ஆர்ஃபனேஜ்களை வச்சிருக்கிறோம், எத்தனை பேர் நாங்கள் படிக்க வச்சிருக்கிறோம், நாங்கள் கணக்கு சொல்லட்டுமா? உங்களால் சொல்ல முடியுமா? ஏதோ மைக்கையும் வீடியோ கொண்டாந்துட்டு போஸ்ட் கொடுக்கலான்னு தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. பேசுறவங்க யார் பேசுறதுன்னு கூட சொல்லலை, அவ்வளோ பயம் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் தேவையா? தேவையில்லாம வாயை கொடுத்து புண்ணாக்கி கூடாது, சொந்த செலவுல சூனியம் வச்சு கூடாது சொல்லுவாங்களே. கார்பரேட் கம்பெனி நாங்கள் நடத்தல, நாங்கள் திருச்சபை தான் நடத்திட்டு இருக்கிறோம். திருச்சபையில குடிக்கிறவனை குடிக்காதன்னு சொல்றோம், ஏதாவது போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவன அடிமையா இருக்காதுன்னு சொல்றோம். இளைஞர்களை உன்னை படைச்ச தெய்வத்துக்கு உன்னை ஒப்பு கூட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். அதுல ஏதோ காழ்ப்புணர்ச்சியில ஒரு 35 வயசு பையன் வளர்ந்துட்டான்றதுனால பொறாம பிடிச்சவன் பல வேலையை செய்யறான். மீண்டும் சொல்றேன், இது குடும்பத்தினுடைய தகராறு. நாளைக்கு அருமையான சகோதரர் ஒரு மனைவியை ஒருங்கிணைஞ்சு போயிட்டாங்கன்னா நீ எல்லாம் மூஞ்சி கொண்டு போய் எங்க வச்சுக்குவேனே தெரிய மாட்டேங்குது. மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறோம். தேவையில்லாத பேசி கிறிஸ்துவத்தை அவதூறுபடுத்தினால்
கிறிஸ்துவ மார்க்கத்தை நீங்கள் அவதூறுப்படுத்தினா கண்டிப்பா உங்க மேல நாங்க அவதூறு வழக்கு தொட வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால ஜான் ஜெபராஜ் தப்பு பண்ணாருன்னு முதல்ல கைது பண்ணீங்க, சரி. அதுக்கப்புறம் ஒரு வாரம் விசாரணைன்னு சொன்னீங்க, விசாரணைக்கு அப்புறம் நேத்து அவருடைய மச்சாந்த ஏதாவது பண்ணாருன்னு கூட்டு போயிட்டீங்க. என்ன நடக்குதுன்னு வெளிப்படையாகவும் காவல்துறையும் சொல்ல மாட்டேங்குதே, இது வரைக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. எங்களுக்கு இன்னொரு சந்தேகம் கூட வருது, அந்த 2 சிறுமிகள் சொல்றீங்கல்ல, அந்த சிறுமிகளை யாரோ இயக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியுது. அப்படி கூட நாங்க சந்தேகப்படலாம்ல. அப்படி நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க, நாங்க வெளிப்படையா சொல்றோம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது. எத்தனையோ பாலியல் வழக்குகளை பார்க்கிறோம். அது ஒரு முறை அவங்களை கொண்டு வராங்க, விசாரணை பண்றாங்க, அடுத்த முறை அவங்கள காவல்துறை தெளிவாக பத்திரிகை செய்தியில வந்துருது, இந்த மாதிரி குற்றவாளிகளை கைது பண்ண இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னு சொல்லி உண்மையா இருக்கு, அதனால கைது பண்ணிக்கிறோம்னு நடவடிக்கை ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இது வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் போயிட்டு தானே இருக்குது. இந்த வாலிபர் இயக்கம், கிறிஸ்துவ இயக்கம் இதுக்காக மாத்திரம் ஆர்ப்பாட்டம் பண்ணல மிஸ்டர். நீங்க தெரிஞ்சுக்கணும், ஆசிபா படுகொலைக்கு நாங்க தான் முதல் ஆர்ப்பாட்டமே பண்ணணும். நிறைய பாலியல் பலாத்கார சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இது மனிதனுக்கு எதிரான ஒரு தீமையான செயல்னு மக்களுக்காக போராட்ட களத்தில் இருக்கிற இயக்கம் இது. இன்னொன்னு சொல்றீங்க, பெண்களை திரட்டி நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், நீங்க இன்னைக்கு பண்ணிட்டு போயிருவீங்க. ஆனா அந்த சிறுமை இன்னைக்கு தான் அந்த பொண்ணுக்கு 17 வயசு 14 வயசுன்னு சொல்றாங்க, விஷயம் வெளி வருது. அப்படி இருக்கும்போது நாளைக்கு அந்த பிள்ளை வளரணும், வாலிபமாகணும், திருமண காரியம் இருக்குது, இதையெல்லாம் நீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் பெண்கள் தான் இந்த மாதிரி ஆட்களை நம்பி நீங்க ரோட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்றேன். நீங்க இன்னும் கொஞ்சம் தீவிரமா சகோதரிகளே ஆலோசனை பண்ணி யோசிச்சு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. வாலிபர் இயக்கம் பொதுவான ஒரு இயக்கம். ஆனா எங்க அநீதி நடந்தாலும், எந்த மதம் நடந்தாலும், எந்த மதத்தை சார்ந்த சிறுமி பாதிக்கப்பட்டாலும் நாங்க போராட்டம் நடத்த செய்வோம். இது ஒரு வேலை உண்மையா இருந்தா சட்டம் தன் கடமை செய்யறதுக்கு நாங்க ஒன்றும் சொல்லல. ஆனா பொய் வழக்கா இருந்தா நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம் தான் சொல்றோம். அதனால தேவையில்லாம மைக்கு கிடைக்குது, கேமரா கிடைக்குதுன்னு வாய்க்கு வந்ததை பேசக்கூடாதுன்னு உங்களை வன்மையா கண்டனத்தை பதிவு செய்யறோம். தொடர்ந்து நாங்க திட்டமிட்டபடி போராட்டம் நடத்துவதற்குண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து செய்வோம். நன்றி, வணக்கம்.